பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். உங்களுக்கு எப்படி RSS என்ற அமைப்பு இருக்கிறதோ அதுபோல் எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாசறை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த பாசறையில் வளர்ந்தவர் தான் எங்கள் பொதுச் செயலாளர். எப்படி உங்களுக்கு மோடி RSS வழி நடத்துகிறதோ அதே போல எம்ஜிஆருடைய ஆசியும் எம்ஜிஆருடைய தொண்டனும் எங்களுடைய புரட்சி செயலாளரை வழி நடத்துகிறார். அதனால் உங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் சரணடைய மாட்டோம். உங்களை எந்த விதத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். உங்களை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். மோடியா எடப்பாடியா அதுதான் இந்த தேர்தல். தமிழகத்தில் மோடியா எடப்பாடியா அதுதான் இந்த தேர்தல். ஆகவே நாம் வெற்றி பெற்று தமிழகத்தை பொறுத்தவரை மோடியா எடப்பாடியா அதுதான் தேர்தல். நாம் வெற்றி பெற்று எடப்பாடி அவர்களுடைய களத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி தமிழகத்தில் இந்தியாவையே நாம் நிர்ணயிக்கிறவர் தான் பிரதமர் என்ற நிலையை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.